இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள்னால், நான் வந்து சர்க்குரையா ஆலயத்துக்கு தான் போனேன். அங்கே ஏன் போனேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குரு பூஜை. நான் வந்து 27ஆம் தேதி போனேன். 27ஆம் தேதி போயிட்டு 28ஆம் தேதி தான் அங்கேருந்து கிளம்புனோம். நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா பூரா பையன் பேக்கோட எத்தனை சனன்னு சொல்ல முடியாது. என்னனாலும் கூட எண்ண முடியாது, அவ்வளோ சனம். சாப்பாட்டுக்கு போய் உட்காந்து போனாலுமே ரேட் ஆகுது, நம்ம சாமியை பார்க்கணுனாலும் ரேட் ஆகுது, எந்த வேலைக்கு போனாலும் பயங்கரமான கூட்டம் இருக்கவாசி ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் போனதே இங்கேருந்து போகும்போது 12 மணி 1:30க்கு 2 மணி ஆயிடுச்சு எங்கள் ஊர்லேருந்து போகும்போது. அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு போய் உட்காந்துனா அங்கே போனால் 2 மணி நேரம் வரிசையில். ஆனால் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எப்படி அருள் புரிகிறாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கூட்டம், அத்தனை பேர்த்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் படுக்கலாம், அங்கங்கே இடத்த பிடிச்சி படுக்கலாம் அப்படின்னு போனால் அப்புறம் வந்து சப்பர பவனி வேறு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுந்திரிங்க, ஓரமாக போங்க, ஏன்னா அங்கே தான் நாங்கள் படுத்துருக்கோம், அதுவாசி ஓரமாக போங்க அப்படிங்கவும் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தான். சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி படுத்துட்டா. அப்புறம் அதுக்கு ரோபோ சங்கர் மக இந்திரஜாவா அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் படுத்துருந்தோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு நாங்கள் எந்திரிச்சு ஐயோ ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா நம்ம கூட என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது மாதிரி தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் அவங்க போயிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க சாமி தரிசனம் பண்ண. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் திரும்பி வந்துட்டேன். தம்பி பொண்டாட்டி இருந்துட்டு மறுபடியும் கால் பண்ணி அத்தாச்சி வேமாவா அவங்க வெளியே வர போகிறாங்க அப்படின்னோடனே, கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர போகிறாங்க அப்படின்னோடனே அப்புறம் நானும் ஓடி போய் நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னோடனே அவங்க ஒன்றும் சொல்லலை. பிறகு ஒரு நிமிஷம் குழந்தைய மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தா. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஒரு ஃபோட்டோ எடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்திருக்கோம், எல்லோரும் 4-5 ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வந்து படுத்தா கடைசியில் மறுபடியும் அங்கே தாங்க நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே தான் நாங்களே படுத்திருந்தோன்னே அவங்களும் சரி அங்கே தான் வந்து இது பண்ணாங்க. சரின்ட்டு நாங்கள் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் எல்லாம் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட போயிட்டாங்க, நாங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பி நாங்கள் அதுக்கப்புறம் ஜக்கம்மா கோயில் போயிட்டு அப்புறம் ஐயாவோட இன்னொரு இடம் சொல்லுவாங்கள்ல, தீர்த்த காவடிலாம் எடுப்பாங்கள்ல, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.